மா என்னம்மா டிஃபன் பண்ற? வழக்கம் போல தோசையா? தோசை தான். ஆனா தோசையை வச்சு வேற டிஷ் பண்ணி தரேன். என்னன்னு பார்க்கலாமா? முட்டை மசாலா தோசை தான்ப்பா செய்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு போட்டாச்சு. பொடியாக கட் பண்ண வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கணும்ப்பா. வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலையும் வதக்கிட்டு தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, உப்பு எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதங்கினவொன்னு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையும் வதக்கணும்ப்பா. தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸாக தோசை எடுத்து கையிலேயே பிச்சு போட்டு வச்சுருக்கேன்ப்பா. தோசையும் மசாலாவையும் நல்லா கலரி விடணும்ப்பா. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா முட்டை மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போவுமே தோசையான்னு கேட்குற என் பசங்களுக்கு நான் இன்றைக்கி முட்டை மசாலா தோசை செஞ்சு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. இன்றைக்கி மார்னிங் நான் இந்த டிஃபன் தான்ப்பா செஞ்சுருக்கேன். டிஃபன் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க உறவுகளே சாப்பிட்லாம்.